அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம முண்டக உபநிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப 2வது அத்தியாயம் பார்க்க போறோம். இப்ப 2வது அத்தியாயம் போகமும் துறவும் அப்படிங்கிற தலைப்புல தொடங்குது. அதாவது உலகம் சம்பந்தமான சாதாரண அறிவு, கடவுளை பற்றிய உயர் அறிவு அப்படிங்கிற 2 விஷயங்கள் நம்ம முந்தைய அத்தியாயத்துல பார்த்தோம். இப்ப சாதாரண அறிவின் துறைகள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. அவற்றை வளர்ப்பதற்கு என்று எத்தனையோ எந்திரங்களும் மற்ற விஷயங்களும் நிறைய கல்வி திட்டைகளும் நவீன விஷயங்களும் நம்ம இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அன்று இருந்தவைகள் இப்படி இல்லை. அன்னைக்கு உலகியல் தேவை வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருந்தது. இன்றைய உலகியல் தேவை வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கிறது. அப்ப அன்றைய நிலைகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும்போது அன்றைய கல்வி முறை எப்படின்னா யாகங்கள், வேள்விகள், சடங்குகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய கர்ம காண்டத்தினுடைய அடிப்படையில சில விஷயங்கள் நடைமுறையில் இருந்தன. அப்புறம் இது மாதிரி உயர்கல்வி, உயர் அறிவை பெறக்கூடிய கல்வி முறைகளும் அந்த காலத்துல நடைமுறையில் இருந்தன. அப்ப அந்த அடிப்படையில் அந்த வித்தியைகள் நமக்கு நிறைய வந்தது. நிறைய வித்தியைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன அன்றைய காலத்துல. அப்ப அந்த வித்தியைகளுடைய நோக்கம் என்னன்னா செல்வ வளத்திற்காகவும் செயல்திறனுக்காகவும் பயன்பட்டன. அப்ப இந்த உலகில் சிறப்பாக வாழ வழி என்றால் இதுதான் வழி என்று இப்ப இந்த இனிமேல் வரக்கூடிய 2வது அத்தியாயம் தொடங்குகின்றது. இப்ப இந்த 2வது அத்தியாயத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மனிதன் எப்படி சிறப்பாக வாழ முடியும், அதற்கான வித்தைகள் என்ன அப்படின்னு சொல்லுது. உபனிஷத் காலத்தில் சொல்லப்பட்ட விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த வித்தியைகள் கர்மங்கள் போன்றவற்றின் மூலம் வாழ்க்கை வளத்தை பெருக்கி நன்றாக வாழலாம் என்பதை 2வது அத்தியாயத்திலே 1 to 6 வரை உள்ள மந்திரங்கள் தெரிவிக்க இருக்கின்றன. அப்ப இந்த 2வது அத்தியாயத்திலே 1வது மந்திரத்திலிருந்து 6வது மந்திரம் வரைக்கும் சில கர்ம விஷயங்களை, அதாவது கர்ம காண்டத்திலுடைய விஷயங்களை பற்றி போதிக்கின்றன. அப்ப மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வது மட்டும் ஒரு மனிதனின் நோக்கமாக இருக்க முடியாது. ஏனென்றால் எந்த வாழ்க்கையானாலும் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அப்ப மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. அப்ப அதற்கு முன்பாக மரணமற்ற அமர வாழ்க்கையை அடைந்து விடுங்கள் அப்படின்னு இந்த உபனிஷதங்கள் நம்மை அழைக்கின்றன. அப்ப அமர வாழ்வு வேண்டுமானால் உலகின் சுகபோகங்களை விட வேண்டும். இதுவே துறவு. இந்த துறவு, இதன் அடிப்படை நியதிகள் என்ன அப்படிங்கிறத 7வது மந்திரத்திலிருந்து 13வது மந்திரங்கள் வரைக்கும் இந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப இங்க உலக விஷயங்களை, உலக சுகபோகங்களை ஏன் விட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, இப்ப இந்த உலகம், உலக விஷயங்கள் என்பது ஒரு தோற்ற மாயை தான். ஏனென்றால் வந்து போகின்ற விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த அறிவின் மூலமாகத்தான் இதெல்லாம் படைத்து அனுபவமாக்கப்படுகின்றது. அந்த அறிவே தன்னுள் இதை மீண்டும் ஒடுக்கிக் கொள்கிறது. அப்ப தோன்றி மறையக்கூடிய விஷயங்களை நம்ம மாயை என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அது நிலையானவை, சாஸ்வதமானவை, சத்தியம் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் அதை நம்ம மித்தியா என்று சொல்கிறோம். அப்ப இந்த உபனிஷத்துல இப்ப முதல்ல 6 மந்திரம் சிறப்பாக வாழ வழி, எப்படி சிறப்பாக வாழ்வதுங்கிறத பத்தி பேசுது. அதுல முதல் மந்திரம் இப்ப 2வது அத்தியாயத்திலே முண்டக உபனிஷத்தின் முதல் மந்திரம் பார்க்கிறோம். ததேதத் சத்தியம் மந்திரேசு கர்மாணி கவயோ யான் யபட்சியம் தானி திரேதாயாம் பகுதா சந்ததானி தான்யா சரத நியதம் சத்தியகாமா ஏச வக பந்தாக சுக்ருதஸ்ய லோகே. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா,